அதிமுகவை டெல்லியில் இபிஎஸ் அடமானம் வைத்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சுயநலத்திற்காகவும் குடும்பத்தினரை ரெய்டிலிருந்து காப்பாற்றவும் அதிமுகவை அமித்ஷாவிடம் இபிஎஸ் அடமானம் வைத்துவிட்டதாக கூறினார். பாஜக கூட்டணியால் தான் தோற்றோம் என கூறிய இபிஎஸ், தற்போது பாஜகவுடனேயே கூட்டணி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். உங்க சுயநலத்துக்காக, உங்க குடும்பத்தினரை ரெய்டிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. 3 காரு 4 காருன்னு மாதிரி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதல்ல எடுத்து பேசினார். பாஜக கூட்டணியால் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்கள் கட்சிக்காரங்களை வெளிப்படையாக சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா? உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில் சிக்கி அடமானம் வச்சுட்டீங்க. உங்கள் சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில் தமிழ்நாட்டு மக்களை நம்பி ஏமாற தயாராக இல்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.